பசுமாடு. இந்த பசுமாடு பால் கறப்பதற்காகவே நிறைய இல்லங்கள்ல வளர்ப்பாங்க. அந்த மாட்டினுடைய உரிமையாளர்கள், சொந்தக்காரங்க வந்து பால் கறந்தால் மட்டுமே தான் அந்த பசுமாடு பால் கொடுக்கும். வேற யாராவது புதியதாக வந்து அந்த மாட்டில் பால் கறக்க போனால் அந்த மாடு தன்னுடைய காலால் உதைத்து விடும். உண்மை. ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுனாலே தமிழர்களின் வீர விளையாட்டு. அந்த வீர விளையாட்டுக்காக வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே பயன்படுத்துற மாடுதான் இந்த வீர ஜல்லிக்கட்டு மாடு. இது தமிழ்நாட்டுல மட்டுமே அதிகமா இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. தமிழர்களின் வீர விளையாட்டு மாடு. அடுத்தால அதே கால மாட்டுல உழவர்கள் பயன்படுத்தும் மாடுகள்லாம் உண்டு. அந்த மாடுகள்ல தோட்டத்துல இருந்து வண்டி மாடு பூட்டி அதில் நம்ம சாணம் எதையாவது ஏற்றி ஆளே போக வேண்டும். வீட்டுக்கு போச்சுன்னா நேரே போயிடும். அதே வீட்டில இருந்து தானாகவே ஆட்களே இல்லாமல் தோட்டத்துக்கு வந்துவிடும். இன்னொன்னுங்க, எங்க தாத்தா, என்னுடைய அம்மாவை பெற்ற தாத்தா, மாடு ஆடு இந்த கோழி நாய் எல்லாம் நிறைய வச்சிருந்தார். ஸோ அதுல உள்ள அனுபவத்துல ஒண்ணு, எங்க தாத்தா ஒரு மாட்டை அப்போ ஆட்கள் இல்லாம பார்க்க முடியாம 150 ரூபாய்க்கு ஒரு மாட்டை வந்து விற்று விட்டார். சின்ன வயசாக பண்ணா. அப்ப இந்த மாட்டை வாங்கிட்டு போனவர் என்ன பண்ணாரு, மறுநாள் காலையில பார்க்கறாரு வீட்டுல மாட்டை காணும். 15 கிலோமீட்டர் தாண்டி அந்த மாடு நேர இங்கே எங்க தாத்தாவுடைய வீட்டுக்கு ஓடி வந்துட்டு. அவ்வளவு ஒரு பாசக்காரன். இன்னும் சொல்ல போனீங்கன்னா சீவலப்பேரியில ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன். சுடலமாடு சாமி கோயில், அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருக்கும். ஆற்றாங்கர ஓரத்துல ஒரு 50 மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும். இந்த கோயில்ல டெய்லி ரேடியோ பாடுங்க. ரேடியோ பாடி அடிச்சுன்னா அன்னதானம் போடுறாங்கன்னு இல்லை, டெய்லி அங்க அன்னதானம் போட மாட்டாங்க. அப்ப இந்த மாடு என்ன பண்ணும், ரேடியோ சவுண்டு கேட்டு இந்த கோயில் பக்கம் அப்படி ஓடி வரும், வந்து பார்க்கும் கார்கள்ல யாரெல்லாம் வராங்க, என்னெல்லாம் கொண்டுகிட்டு வராங்க, பின்னாடி போய் பார்க்கும். சமையல் பண்றாங்களா, காய்கறி எல்லாம் கட் பண்றாங்களான்னு பார்க்கும். இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே சமையல் பண்றாங்க, அன்னதானம் போடுறாங்கன்னா அந்த மாடு அந்த கோயிலுக்கு பக்கத்துல வரிசையாக படுத்துக்கொள்ளும். அப்ப எவ்வளவு அறிவுள்ளது பாருங்க.